ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, ஃபர்னிச்சர்ஸ் இறக்குமதி. நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ் பிஸ்னஸில் இருக்கிறீங்க, உங்களுக்கு சைனாவில் இருந்து ஃபர்னிச்சர்ஸ் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஆஹ், அதுக்கு நாங்கள் சைனாவில் இருக்கிற ஒரு சோர்சிங் ஏஜெண்ட்டை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அவங்க நார்த் இந்தியன் சோர்சிங் ஏஜென்ட்ஸு, நார்த் இந்தியன் சப்ளையர், நார்த் இந்தியன் கம்பெனி அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, சைனாலேயும் ஆஃபீஸ் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவிலையும் ஆஃபீஸ் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஃபர்னிச்சர்ஸ் ட்ரேடராக இருந்தாலும் சரி, இல்லாட்டினா நீங்கள் ஒரு பிக் ஹோல்சேலராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நேரடியாக சைனாவை விசிட் பண்ணி அங்கே போய் அவங்கள பார்த்து மீட் பண்ணிவிட்டு ஃபர்னிச்சர்ஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும், இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களையும் அந்த நார்த் இந்தியன், நான் சொன்னதில்ல, அந்த நார்த் இந்தியன் கம்பெனியை உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நேரடியாக போய் சந்தித்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அவங்க மூலமாகவே நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அவங்க என்ன ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்கன்னா, அங்கே இருந்து சப்ளையர்ஸ்ட்டை, ஃபர்னிச்சர்ஸை வந்து மேனுஃபேக்சரர்ஸ்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணி ப்ரொக்யூர் பண்ணி அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய கம்பெனி நேம் மூலமாக, அவங்களுடைய கம்பெனி மூலமாக எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இந்தியாவுக்கு. அதே மாதிரி இங்கே இந்தியாவிலையுமே அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, இம்போர்ட்டும் பண்ணிடுவாங்க. அதாவது கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ், இது எல்லாமே, அந்த ப்ராசஸ் எல்லாமே அவங்களே இம்போர்ட்டும் பண்ணிடுவாங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட டெலிவரி கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த பிளேஸுக்கு நீங்கள் டெலிவரி கொடுக்கணும்னு சொல்கிறீங்களோ அந்த பிளேஸ்க்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. ஜிஎஸ்டி பில்லிங் போட்டு ஒரு லோக்கலில் சேல்ஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டெலிவரி கொடுப்பாங்க. இந்த கம்பெனி, இந்த ஒரு சப்ளையருடைய அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, நீங்கள் எங்களுடைய அந்த ஒரு கன்சல்ட்டிங்கை நீங்கள் எடுத்துக்கலாம். தேவைப்படுற நபர்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கன்சல்ட்டிங் சர்வீஸ் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக இம்போர்ட் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, ஒரு இறக்குமதி ஃப்ரம் சைனாவிலேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கு, குட்ஸை கொண்டு வரதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நிறையா ஃப்ரீ வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலில் இருக்கிற இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ஃபர்னிச்சர்ஸ் ஃபீல்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா, ஏன்னா இது எல்லாருக்கும் செட் ஆகிற பிஸ்னஸ் கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் ஃபர்னிச்சர் பிஸ்னஸில் இருக்கணும். அதே மாதிரி நான் சொல்கிற இந்த ஒரு நார்த் இந்தியன் சோர்சிங் ஏஜென்ட்ஸ், நார்த் இந்தியன் சப்ளையர் என்னென்னா, அவங்க பிக் வால்யூம் தான் பண்ணுவாங்க. அதாவது சின்ன சின்ன வால்யூம்லாம் பண்ண மாட்டாங்க. அது என்ன அப்படின்றத, அது என்ன பிக் வால்யூம், என்ன காஸ்ட்டில் தான் பண்ணுவாங்க அப்படின்றத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய கன்சல்ட்டிங் எடுத்துக்கலாம். இந்த கன்சல்ட்டிங் அப்படின்றது பெய்டு கன்சல்ட்டிங் தான், ஃப்ரீ கன்சல்ட்டிங் கிடையாது. நான் இன்ட்ரடியூஸ் பண்ணவும் செய்வேன். அட் த சேம் டைம் நீங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்லி பெய்டு கன்சல்ட்டிங். நான் கீழே அதுக்கான அந்த ஒரு ஃபீ என்ன அப்படின்றதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் அவங்களோட க்ரியேட் பண்ணிடுவேன். க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே என்ன பண்ணலான்னா, அவங்க கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிடலாம். நம்ம குரூப் மூலமாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நேரடியாக சைனாவுக்கு அவங்களுடைய ஆஃபீஸுக்கு போய் நீங்கள் மீட் பண்ணி பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போயிட்டு வரலாம். அதே மாதிரி நீங்கள் குட்ஸை நீங்கள் பிக் பண்ணுறதுக்கு நீங்களே நேரடியாக போனாலும் நீங்கள் போயிட்டு வரலாம். இதுக்கான ஃபுல் சப்போர்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் போகாட்டினாலுமே, நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய குட்ஸை அவங்க அங்கேருந்து ப்ராப்பராக அவங்க எல்லாம் ஹேண்டில் பண்ணி அனுப்பி வைப்பாங்க. இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் நேரடியாக போயிட்டு வர்றது எப்போவுமே ஒரு பெஸ்ட்டு. ஒரு எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நேரடியாக போய் ஒரு சப்ளையரை ஃபைண்ட் அவுட் பார்த்துட்டு வர்றது பெஸ்ட்டு. அதுவும் இது வந்து பிக் வால்யூமில் நீங்கள் பண்ண போகிறதுனால. ஏன்னா அந்த சப்ளையரே எப்படின்னா, ஃபர்னிச்சர்ஸ் வந்து சின்ன சின்ன வால்யூமில் பண்ணுற குரூப் கிடையாது, பிக் வால்யூமில் பண்ணுறவங்க தான். அதனால் நீங்கள் நேரடியாக போய் பார்த்துட்டு வர்றது ஒரு பெட்டர் வே. இதுக்கு நம்மளுடைய டீமுடைய சப்போர்ட்டு, நம்மளுடைய தமிழ் ஏஜென்ட்டு கூட அங்கே இருக்கிறாங்க.
இவங்க நான் இப்போ சொல்கிறது நார்த் இந்தியன் கம்பெனி. நீங்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் குரூப் கிரியேட் பண்ணுறோன்னா அந்த கன்சர்ன்டு ஓனருக்கு என்ன தெரியும்னா ஒன்லி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான் தெரியும், தமிழ் தெரியாது. இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு, இல்லைன்னா ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம குரூப்பில் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் இங்கிலீஷில். அவர்கிட்ட பேசும்போது நம்ம இங்கிலீஷ்லேயே பேசிக்கலாம். டேரெக்டாக நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஒருவேளை தமிழ் ஏஜென்ட் யாராவது வேணும் அப்படின்னா நான் அங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. சைனாவில் தமிழ் ஏஜென்ட் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெய்டு சர்வீஸ் பெர் டே ஒரு ஃபீ வாங்கிட்டு டேரெக்டாக உங்களை எங்கே கூட்டிகிட்டு போவாங்கன்னா அந்த ஒரு ஃபேக்ட்ரிக்கு, அந்த ஒரு சப்ளையர்கிட்ட, நம்ம நார்த் இந்தியன் சப்ளையர்கிட்ட போய் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். இல்லை நேரடியாக நீங்கள் தேவையில்லை நானே பார்த்துக்கிறனாலும் யூ கேன் கோ அண்ட் விசிட் தெம். ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் இந்த சர்வீஸ் எடுத்துக்கலாம். இட் இஸ் நாட் ஃபார் ஆல், எல்லாருக்கும் கிடையாது. அகைன் சொல்கிறேன், ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்றது இது ஒரு பிக் பிஸ்னஸ்ஸு. ஸோ பிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மட்டும்தான் இது வந்து அவங்களுக்கு தான் இது செட் ஆகும். அதே மாதிரி அந்த ஒரு சப்ளையர், நான் சொல்கிற சப்ளையரை என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம்.